Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th பயாலஜி அண்ட் பியூர் சயின்ஸ் சுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சுவாலஜி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பியூர் சயின்ஸ் பாட்னி அண்ட் பயோ பாட்னி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்ணியாச்சு. இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து ஆஃப் இயர்லி அண்ட் பப்ளிக் எக்ஸாம் ஸோ ரிவிஷன் எந்த எக்ஸாம்ஸ்க்கு படித்தாலும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்கள். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் ஆஃப்லின்னு இருக்கும். அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ப்ரீவியஸாக நடந்த கொஷின்ஸு, அதுக்கடுத்து மாடல் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது. ப்ளஸ் ஷார்ட்ஸ்லையுமே இருக்குது. அது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணும். ஸோ கீழே ஜாயின் பண்ணுறதுக்கு லிங்க் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ அதர்வைஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய கொஷின்ஸாவது ஃபஸ்ட்டு படிச்சிங்க. அதில் நம்ம நிறையா கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்குன்னு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸு, அப்புறம் 3 மார்க் 2 மார்க்கு என்னென்ன கொஷின் மார்க் பண்ணுறனோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க படிச்சிருங்க. லெசனுக்கு ஒரு ஒரு 5 மார்க்ஸ் அல்லது 2 5 மார்க்ஸாவது நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஸோ அதனால் பார்த்துங்க. ஏன்னா நமக்கு வந்து பயாலஜி நிறைய இருக்குது. எப்படி வேணாலும் கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பயாலஜியில் பண்ண வேண்டியது என்னென்னா புக் பேக் தான். சரிங்களா? நம்ம எது படிக்கிறோமோ இல்லையோ புக் பேக் கொஷினை என்ன பண்ணுறங்க நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து இன்டீரியர் வந்து என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2வது கேள்வி, பாரம்பரிய வகைப்பாட்டு கருவிகள் அவை. கிளாசிக்கல் டாக்ஸானமிக்கல் டூலு, அதுக்கடுத்து மின்னியல் சார்ந்த வகைப்பாட்டு கருவி டாக்ஸானமிக்கல் டூல்ஸ், அது வந்து நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து சாப்டர் 2வை பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஸ் பிட்வீன் கார்டேட் நான் கார்டேட், அதாவது முதுகுநான் உடைய முதுகுநானற்ற அதோட பண்புகள். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தொகுதி நிடேரியா பண்பு, கணுக்காலிகளோட பண்பு, இந்த மாதிரி எதனாச்சும் ஒன்று கேட்பாங்க. ஸோ நீங்கள் நிடேரியா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் நல்லா படிச்சு வச்சிங்க. அதுக்கடுத்து தேர்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த டைப்ஸ் ஆஃப் மசில் டிஷ்யூ, தசு திசுவோட வகைகள் அப்படின்னு அதை படிச்சிருங்க. அதே மாதிரி எப்பித்திலியம்னா என்ன, அதோட வகைகள். சரிங்களா? எப்பித்திலியம், அதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ், ஃபியூச்சர்ஸ் இதெல்லாமே பார்த்துருங்க. அதுக்கடுத்து 4th லெசனை பொறுத்த வரைக்கும் ஃப்ராக்னு எங்கெங்கே பார்க்குறீங்களோ தவளையை பற்றி இருக்கக்கூடிய கொஷின். சரிங்களா? முக்கியமாக பார்த்தீங்கன்னா தவளையோட பொருளாதார முக்கியத்துவம், அந்த தவளையோட கழிவு நீக்க மண்டலம், இந்த மாதிரிலாமே இருக்கும். சரிங்களா? இனப்பெருக்க மண்டலம். ஸோ இதோட டயக்ராம்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால் தவளையை முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறாங்க வரைஞ்சி பார்த்துருங்க. தவளையோட பிரெயின் இது வரைக்கும் கேட்கல, முடிஞ்சால் நீங்கள் அதை படிச்சுங்க. சரிங்களா? அதனால் தவளையை பற்றி இருக்கிறத படிச்சுருங்க. அதே மாதிரி தவளைக்கும் தேரைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அதை நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து 5th லெசனில் பொறுத்த வரைக்கும் வாய்க்குழி உணவு செரித்தல் எவ்வாறு நடைபெறுகிறது, டைஜஷன் பியூக்கல் கேவிட்டி, அதை நல்லா படிச்சிருங்க. 2வது கேள்வி முடிஞ்ச அளவுக்கு படிக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து 6th லெசனை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் கடத்தலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், அது இப்போ எடுத்து இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் இருக்கும், உச்சுவாசம் வெளிச்சுவாசம், அது எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து புகைப்பிடித்தனால் ஏற்படக்கூடிய தீமைகள், எஃபெக்ட் ஆஃப் ஸ்மோக்கிங், அதை நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 7th லெசனில் அந்த சிபிஆர் நல்லா படிச்சுங்க. இதய நுரையீரல் உயிர்ப்பித்தல், அது வந்து பாருங்கள். அதுக்கடுத்து இதய துடிப்பு தோன்றல் மற்றும் கட்டுப்படுத்துதல், ஆர்ஜின் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட், இது ரெண்டும் நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 8th லெசனை பொறுத்த வரைக்கும் நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர், சரிங்களா, அமைப்பு விவரி, நெஃப்ரான் ஸ்ட்ரக்சர் நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 9th லெசனை பொறுத்த வரைக்கும் எலும்பு முறிவு, இது எல்லாமே பியூர் சயின்ஸுக்கு இருக்குது. ஸோ எலும்பு முறிவை பற்றி நல்லா படிச்சிங்க. பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, பயாலஜிக்கு வந்து அதிகமாக இருக்காது. இந்த கொஷின் பாருங்கள், தசை சுருக்கத்திற்கான சறுக்கு இழை கோட்பாடு, மசில் கன்ஸ்ட்ரக்ஷனு, அந்த ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தேரி, அதை வந்து நல்லா படிச்சுருங்க. அதுக்கடுத்து உயிரினங்களில் காணப்படக்கூடிய இயக்கம், டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட், அதை நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 10th லெசனை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, நியூரானோட ஸ்ட்ரக்சர், அதை நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து கண்ணோட ஒளிவிலகல் குறைபாடு, இது வந்து நல்லா படிச்சுங்க. அதுக்கடுத்து 11th லெசனு. ஸோ 11th லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த ஹார்மோன்ஸை பற்றி நமக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த T4 ஹார்மோன் அது வந்து படிச்சிருங்க. தைராக்சின் அல்லது டெட்ராய்டோ தைரோனின், அது வந்து பார்த்துருங்க. இந்த ஹார்மோனோட பணிகள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹார்மோன். ஸோ மினிமம் நீங்கள் இந்த தேர்ட் கொஸ்டினை ஃபஸ்ட்டு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். சரிங்களா? அதுக்கடுத்து 12th லெசன் பியூர் சயின்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது, 11th பயாலஜி கிடையாது. ஸோ பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த 2 கொஸ்டினும் மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 13, இது பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 12ன்னு இருக்கும். ஸோ நமக்கு தனித்தனியாக அப்டேட் பண்ண டைம் இல்லை, அதனால்
சொல்கிறோம். பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு அதாவது முழாண்டு தேர்வுக்கு நம்ம தனித்தனியாகவே சொல்லுவோம். இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு பொருளாதார பயன்கள் நிறைய இருக்குது. எது வேணாலும் கேட்கலாம். உதாரணத்துக்கு இந்த பட்டுப்புழு இருக்குது பார்த்தீங்களா, இது நல்லா படிச்சுங்க. எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சில்க்வோமு. அதுக்கடுத்து மீனுக்கு கொடுத்துருப்பாங்க. போன வாட்டி மீன் வந்து கேட்டாங்க. அதுக்கடுத்து எம்ஒஐடி நல்லா படிச்சிருங்க சரிங்களா. எம்ஒஐடி பற்றி படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து தேனை பற்றி இதெல்லாமே என்ன பண்ணுங்கள் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு பொருளாதார முக்கியத்துவம் எது எது படிக்க முடியுமோ அதெல்லாமே படித்து ஞாபகம் வச்சுங்க. லைஃப் சைக்கிள் பார்த்துங்க. பேம்பாக்ஸ் முறையோட அந்த லைஃப் சைக்கிள் சரிங்களா. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். இதெல்லாமே 5 மார்க்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 மார்க்ஸு. ஸோ 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2வது கேள்வி சரிங்களா. கொஷின் நம்பர் சொல்கிறோம், அதை அப்படியே மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 5th கொஷினு இது வந்து நல்லா பாருங்கள். அதேமாதிரி 3rd கொஷின் வந்து நல்லா பார்த்துங்க. இங்கிலீஷ் மீடியத்துக்கு அதே தான். அதுக்கடுத்து செகண்ட் லெசனு. ஸோ செகண்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த செகண்ட் கொஷினு, அதுக்கடுத்து 3rd கொஷினு இது வந்து நல்லா படிச்சுங்க. இந்த 2 கேள்வியும் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. அதுக்கடுத்து 3rd லெசனை பொறுத்த வரைக்கும் செகண்டு 3rd இது 2 என்ன பண்ணுங்கள் நல்லா படிங்க சரிங்களா. அதுக்கடுத்து 4th லெசனு. ஸோ 4th லெசனை பொறுத்த வரைக்கும் தவளைன்னு இருக்கிறத ஏற்கனவே படிக்க சொல்லிட்டோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு செகண்டு அதுக்கடுத்து 3rd கொஷினு, அதுக்கடுத்து 5th கொஷினு. போன டைம் இது 5 மார்க்ஸ்லேயே நமக்கு வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் தவளையை பற்றி எது இருக்கோ அதை நல்லா படிச்சுங்க. அதுக்கடுத்து 5th லெசனு. ஸோ 5th லெசனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஷினு, அதுக்கடுத்து செகண்டு, அதுக்கடுத்து 4th, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின், இந்த 3 நல்லா படிச்சிருங்க. எதனாச்சும் டிசீஸ் வச்சு ஒரு கொஷின் கேட்கலாம். உங்களுக்கு எது படிக்க முடியுதோ அதை படிச்சிருங்க சரிங்களா. அதுக்கடுத்து 6th லெசனு. ஸோ 6th பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு கொஷினு, அதுக்கடுத்து 4th கொஷின் இது 2 நல்லா படித்து வச்சுங்க. அதே மாதிரி நிமோனியா இதை பற்றி பார்த்துங்க. அதுக்கடுத்து 7th லெசனு. ஸோ 7th பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு கொஷினு, அதுக்கடுத்து நிணநீர்னா என்ன அதோட பயன் சரிங்களா. லிம்பு அதோட ஃபங்க்ஷனு. 8th லெசனை பொறுத்த வரைக்கும் செகண்ட் கொஷினு, அதுக்கடுத்து 4th கொஷின் சரிங்களா. அதே மாதிரி கிட்னியோட டயக்ராம். ஸோ படம் வரைந்த பாவம் புரியல, கிட்னியோட கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. அது படம் வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து 9th லெசனு. ஸோ 9th லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு கொஷினு, அதுக்கடுத்து 4th கொஷின். இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் எல்லாமே நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 5th கொஷினு, அதுக்கடுத்து 6th கொஷினு, 7th கொஷின். ஸோ இந்த 5 கொஷினும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன பண்ணுங்கள் பாருங்கள். அதுக்கடுத்து 10th லெசனு. ஸோ 10th பொறுத்த வரைக்கும் இந்த 5th கொஷினு, அதுக்கடுத்து செகண்டு ஃபஸ்ட்டு கொஷின் கோன் அண்டு ராடு செல்ஸ்லாம் ரொம்ப முக்கியம், அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து மூளைக்கதுப்பு பிரெயின் லோப்ஸ் இது வந்து படிச்சுருங்க. அதுக்கடுத்து 11th லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த சிசிகே சரிங்களா, கோலியோசிஸ்டோகைன்னு இருக்கும், அது படிச்சுருங்க. டெட்டனி இது வந்து என்ன பண்ணுங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அதே மாதிரி அட்ரினல் ஹார்மோனோட ஃபங்க்ஷன் இது வந்து நல்லா படிச்சுங்க. ஸோ 12th பொறுத்த வரைக்கும் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பியூர் சயின்ஸ்க்கு மட்டும்தான். அதனால் இதுக்குரிய 3 கொஸ்டினுமே படிச்சிருங்க. 13வது லெசன் வந்தீங்க அப்படின்னா இந்த மீன்களோட உணவூட்ட மதிப்பு சரிங்களா, நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஆஃப் ஃபிஷ்ஷஸ்ஸு, அதுக்கடுத்து அரக்கப்பூச்சி பொருளாதார முக்கியத்துவம், லேக் இன்செக்டோட இம்பார்ட்டன்ஸு, அதுக்கடுத்து வாத்தோட ஸ்பெஷல் கேரக்டர் சரிங்களா, கேரக்டர் ஆஃப் டக்கு. முடிஞ்ச அளவுக்கு நன்மைகள் அதாவது பொருளாதார பயன்கள் எல்லாத்துக்கும் படிக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸு. ஸோ 2 மார்க்ஸு நம்ம நிறைய கொடுத்துருப்போம். இதில் நம்ம மார்க் பண்ணுறதை ஃபஸ்ட்டு நல்லா படிச்சுங்க சரிங்களா. அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் இங்கிலீஷ் மீடியமும் அதே தான். அதுக்கடுத்து 4th கொஸ்டின் எஸ்டிமேட் ஆஃப் ஃபைல்ஸு, அதுக்கடுத்து 8th கொஸ்டின் இது வந்து நல்லா பாருங்கள். மற்ற கொஸ்டின் படிக்க முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள் படிக்கிறதுக்கு சரிங்களா. அதுக்கடுத்து இங்கே செகண்ட் கொஸ்டின் ஃப்ளேம் செல்லு அது, அதுக்கடுத்து 5th கொஸ்டின், அதுக்கடுத்து 6th கொஸ்டின். ஸோ இதெல்லாமே என்ன பண்ணுங்கள் நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 3rd லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த செகண்ட் கொஸ்டினு, அதுக்கடுத்து 3rd கொஸ்டின், அதுக்கடுத்து 5th கொஸ்டின் இது எல்லாமே நல்லா படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து 4th லெசனு. ஸோ 4th லெசனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு செகண்ட் 3rd கொஸ்டினு, அதுக்கடுத்து இது வந்து ஸ்டெர்கம் ஸ்டெர்னம் அப்படின்னு வரும் சரிங்களா. டெர்கம் ஸ்டெர்னம் அப்படின்னு வரும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. அதே மாதிரி இந்த 7th கொஸ்டின் எபிடெமிக் எண்டோசைஸ் சரிங்களா, அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து தவளையோட வகைப்பாட்டு படிநிலை இது வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து 5th லெசனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஸ்டினு, அதுக்கடுத்து இந்த 5th கொஸ்டினு, 6th கொஸ்டின். டென்டல் ஃபார்முலா ரொம்ப ஈஸி தான்.
அதுவே நம்ம ஒரு சில பேர் படிக்காமல் இருக்காங்க. இந்த 7th கொஷினு பிஎம்ஐ இதெல்லாமே என்ன பண்ணுங்கள், நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 6th லெசனு. ஸோ 6th லெசனில் இந்த ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து 3rd கொஷின்ஸ் வந்து நல்லா பாருங்கள். இங்கே கிரியேட்டிவான ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் சுவாசித்தலை பற்றி. அதனால் இந்த 2nd கொஷினை படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து டெட் பேஸ் அதையும் வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து 7th லெசனு. 7th லெசனில் ஃபஸ்ட்டு கொஷின் நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 4th கொஷின் நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து 7th கொஷினு இசிஜி இதெல்லாமே என்ன பண்ணுங்கள், நல்லா பாருங்கள். ஸ்டெத்தஸ்கோப்பு, பியூ சயின்ஸ் நல்லா படித்து வச்சுங்க. அதெல்லாமே கேட்பாங்க. அதுக்கடுத்து 8th லெசனு. ஸோ 8th லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு கொஷினு, 3rd கொஷினு, அதுக்கடுத்து 5th கொஷினு, அதுக்கடுத்து 6th கொஷின் இதெல்லாமே நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து இந்த ஆர்னித்தின் சைக்கிள் சரிங்களா, 8th கொஷின் நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 9th லெசனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஷினு, 2nd கொஷினு, 3rd கொஷின்ஸு, 4, 5 இதெல்லாமே நல்லா பார்த்துங்க சரிங்களா. அதுக்கடுத்து 10th லெசனு. ஸோ 10th லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 3rd கொஷினு, அதுக்கடுத்து 2nd கொஷின்ஸு, அதுக்கடுத்து கைரி செல்சி அதை வந்து பார்த்துருங்க. அனிச்சை வில் அப்படின்னா குச்சி அண்டு கூம்பு செல்லோட டயக்ராம் சரிங்களா. அதுக்கடுத்து 11th லெசனு. ஸோ 11th பொறுத்த வரைக்கும் ஹோமியோஸ்டாட்டிஸ் வந்து நல்லா படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து ஹைப்பர் கிளைசீமியா, ஹைப்போகிளைசீமியா இது ரெண்டும் நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ 12th லெசனு பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ இதில் கம்மியாக தான் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இது எல்லாமே நல்லா பார்த்துங்க. ஸோ 13வது லெசனில் நிறையா கொஷின்ஸ் இருக்கும் சரிங்களா. மண்புருவத்தோட பயன்கள், குறுக்கு கலர்ப்பு நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து செரிகல்ச்சர்னா என்ன, ஏபி கல்ச்சர்னா என்ன, ஸோ ஒவ்வொரு கல்ச்சரை பற்றி நல்லா அதோட நேம் வந்து தெரிஞ்சு வச்சுங்க சரிங்களா. இந்த கல்ச்சர்னால் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டயக்ராமை பொறுத்த வரைக்கும் மாதிரி, முதுகுநானு, தவளையோட செரிமான மண்டலம், மூளை, குச்சி, கூம்பு செல்லு, கல்லீரல் கணையத்தோட டயக்ராமு, மனிதனோட கண்ணு, நெஃப்ரானு, சீர்நிலையத்தோட நீள்வெட்டு தோற்றம், மனித மூளையோட அமைப்பு, அனிச்சவில்லோட அமைப்பு. ஸோ இதெல்லாமே என்ன பண்ணுங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. இந்த டயக்ராம்லாம் நல்லா வரைஞ்சி பார்த்துங்க. ஸோ இந்த வீடியோ எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம எல்லா கொஸ்டினும் படிக்க முடியலனாலும் நம்ம மார்க் பண்ணி சொன்னதையாவது என்ன பண்ணுங்கள், படிச்சிருங்க. ஸோ இதோட பிடிஎஃப் என்ன நம்மளுடைய ஜாயின் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பப்ளிக் எக்ஸாம்ஸில் இதுக்கு முன்னாடி என்ன கேட்டாங்க அந்த கொஷின்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவோம். ஸோ மற்ற சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவோம். எந்த சப்ஜெக்ட்டுக்கு ப்ரைமரியாக வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.